குட்டி குளக்கரையில் ஒரு அழகிய கிராமப்புற குளம். தாமரை இலைகளும் பூக்களும் மிதக்கின்றன. குட்டி குளக்கரையில் ஒரு தூண்டிலுடன் உற்சாகமாக மீன் பிடிக்கிறான். அவன் பையில் பல குட்டி மீன்கள் இருக்கின்றன. தூண்டில் திடீரென வேகமாக இழுக்கப்படுகிறது. அவன் கஷ்டப்பட்டு அதை இழுக்கிறான். ஒரு தங்க நிற மீன் மேலே வருகிறது. மீன் அதிர்ச்சியுடனும் கெஞ்சும் பார்வையுடனும் குட்டியை பார்க்கிறது. மீனாட்சியை ஒரு வாளியில் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருகிறான். அம்மா, என்ன குட்டி, இன்று என்ன பிடித்தாய் என்று கேட்கிறார். தனது அறையில் மீனாட்சியுடன் விளையாடுகிறான். குட்டி, மீனாட்சி, நீ எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கிறான். வாளியையும் மீனாட்சியையும் எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் செல்கிறான். அவன் கண்ணில் கண்ணீருடன், மன்னித்து விடுங்கள் அம்மா, நான் பொய் சொன்னேன். இந்த தங்க மீனை பிடித்தேன், ஆனால் மறைத்து வைத்தேன் என்கிறான். சின்னுவின் கிராமம். சூரிய ஒளி பிரகாசமாக உள்ளது. கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய மாமரம் நிற்கிறது. சின்னு மாமரத்தை சுற்றி விளையாடுகிறான். கிராம மக்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள். குடிநீர் பற்றாக்குறை. ஒரு நாள் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது. கிணறுகள் வறண்டு போயின. மக்கள் மிகவும் கவலையடைந்துள்ளனர். சின்னு இதை பார்த்து வருந்துகிறான். சின்னு தாத்தா அப்பாச்சியிடம் செல்கிறான். தாத்தா, கிராம மக்களுக்கு உதவ நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். அப்பாச்சி புன்னகைத்து, சின்னு, நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தால் எந்த பிரச்சனையையும் தீர்க்கலாம். நாம் ஒரு புதிய கிணறு தோண்ட வேண்டும் என்கிறார். கிராம மக்கள் ஒன்றிணைந்து கிணறு தோண்டுதல். சின்னு, அப்பாச்சி மற்றும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைகிறார்கள். சின்னு உற்சாகமாக மண்வெட்டியுடன் உதவுகிறான். அனைவரும் வியர்வை சிந்த உழைக்கின்றனர். அப்பாச்சி அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். புதிய கிணற்றில் தண்ணீர் பெருகுதல். பல நாட்கள் உழைப்புக்குப் பிறகு அவர்கள் ஒரு புதிய நீரூற்றை கண்டுபிடிக்கிறார்கள். கிணற்றில் தண்ணீர் பெருகுகிறது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளிக் குதிக்கிறார்கள். சின்னுவும் அப்பாச்சியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைக்கிறார்கள். கிராம மக்கள் புதிய கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்கிறார்கள். சின்னுவும் அப்பாச்சியும் மாமரத்தின் கீழ் அமர்ந்து இருக்கிறார்கள். கிராமம் ஒரு உயரமான மிதக்கும் மேகத்தீவின் மீது சூரியன் உதிக்கும் காட்சி. வீடு மரத்தால் கட்டப்பட்டு பூக்களால் சூழப்பட்டுள்ளது. எலா தனது வீட்டின் பால்கனியில் நின்று தொலைவில் மின்னும் நட்சத்திரங்களை ஏக்கத்துடன் பார்க்கிறாள். மின்மையான காலை நேர வெளிச்சம் அவளது மீது படுகிறது. அவளது சிறிய சிறகுகள் மெதுவாக அசைகின்றன. திடீரென்று ஒரு பிரகாசமான வானவில் நிற ஒளி கொண்ட பெரிய நட்சத்திர குமிழி எலாவின் மேகத்தீவை நோக்கி மெதுவாக மிதந்து வருகிறது. குமிழிக்குள் சிறிய மின்னும் நட்சத்திரத் துகள்கள் மிதக்கின்றன. எலா அதை ஆச்சரியத்துடனும் ஆர்வத்துடனும் உற்று நோக்குகிறாள். அவளது கண்கள் பிரகாசமாக மின்னுகின்றன. துணிச்சலான எலா நட்சத்திர குமிழிக்குள் அமர்ந்திருக்கிறாள். அவளது முகத்தில் உற்சாகமும் சாகச மனப்பான்மையும் தெரிகின்றன. குமிழி மெதுவாக மேல்நோக்கி பயணிக்க ஆரம்பித்து மேகங்களுக்கு அப்பால் உள்ள கருமையான நட்சத்திரங்கள் நிறைந்த விண்வெளிக்குள் நுழைகிறது. குமிழிக்குள் உள்ள நட்சத்திரத் துகள்கள் இன்னும் பிரகாசமாக மின்னுகின்றன. நட்சத்திர குமிழி ஒரு பரந்த வண்ணமயமான நெபுலா வழியாக பயணிக்கிறது. சுற்றிலும் பிரகாசமான நட்சத்திரங்கள், வண்ணமயமான வாயுமேகங்கள் மற்றும் தொலைதூர கிரகங்கள் மிதக்கின்றன. எலா குமிழியின் உள்ளே இருந்து இந்த அற்புதமான காட்சியை வியப்புடன் பார்க்கிறாள். அவளது கையில் உள்ள கோல் மெதுவாக ஒளிர்கிறது. அவள் ஒரு கனவு உலகில் இருப்பது போல உணர்கிறாள். நட்சத்திர குமிழி ஒரு பெரிய பிரகாசமான நட்சத்திர கூட்டத்திற்குள் நுழைகிறது. அங்கு புதிய நட்சத்திரங்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன. எலா ஒரு சிறிய புதிதாக பிறந்த நட்சத்திரத்தின் மீது தன் கையால் தொடுகிறாள். அந்த நட்சத்திரம் அவளது தொடுதலால் இன்னும் பிரகாசமாக ஒளிர்கிறது. அவள் தான் தேடிய பதிலை கண்டறிந்துவிட்ட திருப்தியுடன் சிரிக்கிறாள். அவளது முகம் ஆனந்தத்தால் நிறைந்துள்ளது.